சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஊமை நாடகம் பாகம் 17. கடையின் பக்கவாட்டில் மாடிக்கு வழி இருந்தது. வீட்டுக்குள் நுழைந்ததும் அங்கிருந்த பிரம்பு சோபாவை காட்டி உட்காருங்க, அம்மா உள்ளே இருக்காங்க என்றவன் உடனே உள்ளே போய்விட விஸ்வா பல்லவியை பார்த்து சிரிப்புடன், என்ன பல்லவி, மாப்பிள்ளை அப்படியே பம்முறாரு என்று மெல்லிய குரலில் கேட்டான். பல்லவி ஏதோ சொல்ல வாயை திறக்க அப்போது பேச்சு உள்ளே இருந்து வேகமாக வருவதை பார்த்துவிட்டு அத்தே என்று ஓடிச் சென்று பேச்சியை கட்டி கொண்டாள். இவ எதுக்கு இவனையே கூட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்கா என்ற ஆத்திரத்துடன் வந்த பேச்சிக்கு சிறு வயதில் அத்தை என்று ஓடி வந்து கட்டிக்கொள்ளும் பல்லவியை நினைவுபடுத்துவது போல இப்போது அவளின் செயல் இருக்கவும் என்ன சொல்வது என்று புரியாமல் சற்று நேரம் கழித்து பல்லவியின் முதுகை வருடி, எப்படிமா இருக்க என்றாள். சலுகையாய் பேச்சியின் தோளில் சாய்ந்து கொண்டு, உங்களையெல்லாம் பார்க்காம நான் நல்லாவே இல்லை அத்தை, நீங்க தான் என்கிட்ட ஃபோனில் கூட பேசுறது இல்லையே என குழந்தையாய் கொஞ்சினான். பேச்சு ஒன்றும் புரியாமல் பாலனை பார்க்க அவன் முகத்திலும் ஏகப்பட்ட குழப்ப ரேகைகள் தாறுமாறாக ஓடியது. நான் போய் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாரேம்மா என்று சாகு சொல்லிவிட்டு கீழே ஓடிவிட்டான். பல்லவி பேச்சியின் தோளில் சாய்ந்தபடியே நடந்து வந்து பெரிய சோபாவில் அமர்ந்து அவள் மடியில் தலை சாய்த்து படுத்து கொண்டாள். இப்படி சலுகையாய் கொஞ்சுபவளை என்னவென்று கேட்பது என பேச்சிக்கு புரியவில்லை. எதிரே அமர்ந்திருந்த விஸ்வாவை பற்றி, நீங்க யாரு தம்பி, பல்லவியோட ஃப்ரெண்டா என்று கேட்டாள். என்ன சொல்வது என்று விஸ்வா யோசிக்கும் போதே பல்லவி எழுந்து அமர்ந்து, அத்தை, இவர் பேரு விஸ்வநாதன், அச்சய அண்ணியோட பெரியப்பா மகன், அமெரிக்காவிலேருந்து போன வாரம்தான் வந்திருக்காரு, நம்ம ஊரையெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு சொன்னார், அதான் கூட்டிகிட்டு வந்தேன் என்று சொன்னார். அப்போது கையில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுடன் வந்த பாலா விஸ்வாவிடம் ஒன்றை கொடுத்துவிட்டு பல்லவியிடம் மற்றொன்றை கொடுத்தான். பிறகு மற்றொரு சோபாவில் அமர்ந்து விஸ்வாவை பார்த்து, இங்கே சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்கு, ஆனால் எல்லாத்துக்கும் மையமாக இருக்கிற திருநெல்வேலியில் தங்கினால்தான் எல்லா இடத்திற்கும் போக தோதுப்படும். திருநெல்வேலியிலேயே நல்ல ஹோட்டல்கள் இருக்கு, அதனால் அங்கேயே விசாரித்து உங்களுக்கு தங்க ஏற்பாடு பண்ணவா என்று கேட்கவும் விஸ்வா பல்லவியை பார்த்தான். அவள் பாலனை பார்த்து, பாலா, எதுக்கு ஹோட்டலில் தங்கணும், இந்த வீடு நல்லா பெருசாத்தானே இருக்கு, இங்கேயே தங்கிக்கிறோம், நீங்கள் என்னத்த சொல்கிறீங்க என்று பேச்சியிடம் கேட்டார். உனக்கு இங்கே வசதியாக இருந்தால் இங்கேயே தங்கிக்கம்மா, இந்த கூடமும் அதோ அந்த ரூமும் மட்டும்தான் இருக்கு. பேச்சு சொன்னதும், இது போதும் ஆண்டி, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் என்றான் விஸ்வா. அதன் பிறகு பேச்சு இரவு உணவு தயார் செய்ய உள்ளே போய்விட விஸ்வா காரிலிருந்து பெட்டிகளை எடுத்து வர கீழே போனான். பாலா தனது அறையின் கதவை திறந்துவிட பல்லவி அவனை உரசியபடி உள்ளே போனாள். அந்த அறையில் இருந்த கட்டிலில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டபடி அவனை பார்த்து, என் கூட வந்திருக்கிறது யார் தெரியுமா பாலா, அச்சய அண்ணியோட அண்ணன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கான். கொஞ்ச நாள் 2 பேரும் பேசி பழகி பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கோம் என்று சொன்னான். பாலனி முகம் சற்றென்று நரசிம்ம அவதாரம் எடுத்தது போல ஆனது. ஆனால் அடுத்த நிமிடமே அது பொய்யே எனும்படி பழைய நிலைக்கு மாறியது. ஒருவித அலட்சியத்துடன் தோள்களை குலுக்கி கொண்டு அறையிலிருந்து வெளியே போய்விட்டான். உலகிலேயே அழகான விஷயம் எது? ஒருவனை கேட்டால் பூ என்பான், பூக்காரியை கேட்டால் பூ அவளுக்கு காசு, இன்னொருவனை கேட்டால் நிலா என்பான், விஞ்ஞானியை கேட்டால் நிலா அவனுக்கு கல், மற்றொருவனை கேட்டால் வீணை என்பான், தச்சனை கேட்டால் வீணை அவனுக்கு மரம். உலகிலேயே அழகான விஷயம் எதுவென்றால் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் தேடல். பாலா வெளியேறிய சிறிது நேரத்தில் விஸ்வா தனது பெட்டியை எடுத்து வர கடப்பையன் பல்லவியின் பேக்கை எடுத்து வந்தான். கட்டிலுக்கு அடியில் பெட்டியை வைத்துவிட்டு நிமிர்ந்த விஸ்வாவின் மொபைல் ஒருமுறை அடித்துவிட்டு நின்று போக அவசரமாக மொபைலை எடுத்து நம்பரை பார்த்துவிட்டு அறையிலிருந்து வெளியேறி ஹாலை அடுத்திருந்த வராண்டாவுக்கு போனான். அவனின் அவசர நடை பல்லவிக்கு சந்தேகத்தை கிளப்ப குறும்புடன் சிரித்தபடி மெதுவாக அவன் பின்னால் போனாள். வராண்டா சுவற்றில் சாய்ந்தபடி பல்லவிக்கு முதுகு காட்டி மும்மரமாக பேசி கொண்டிருந்தான் விஸ்வா. என்னடா, சாப்பிட்டியா, என்ன சாப்பாடு, ஏன் சரியாவே பேச மாட்டேங்கிற, அப்படி என்ன பயம் உனக்கு, ஏய் மஞ்சு, அமெரிக்கா போயிட்டு வந்தவன் காதலிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா, நீ படிக்கலைன்னா என்ன, பரவாயில்ல விடு, அதான் நான் படிச்சிருக்கேன்ல, அது போதும்டா, அதோட என்னை கல்யாணம் பண்ணி என் குழந்தைகளை பெற்றுக்க படிப்பு ஒன்றும் அவசியமில்லை, நீ பொம்பளை நான் ஆம்பளை, அதுவே போதும். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத, நம்மோட மனசை புரிஞ்சுக்க ஒரு நிமிஷம் போதும், பார்த்ததுமே உன்னை எனக்கு பிடிச்சி போச்சு, அதான் லவ் பண்ணுறேன், உனக்கு என்னை பிடிச்சிருக்கா, அதை மட்டும் சொல்லு.
இதோ பார் மஞ்சு, பணம், அந்தஸ்து, படிப்பு எல்லாமே என்கிட்டே இருக்கு. நான் தேடியது எனக்கு ஒரு நல்ல காதல் மனைவியை மட்டும்தான். அது நீதான்னு உன்னை பார்த்ததுமே பச்சி சொல்லுச்சு. அதனால என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. பல்லவிகிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். அவளுக்கு இதில் ரொம்ப சந்தோஷம். இனிமே நடக்க வேண்டியதை அவள் பார்த்துக்குவா. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம கல்யாணத்தை பற்றி கனவு காணும் வழியை பாரு என மெல்லிய குரலில் கோபமாக கூறியதை கேட்டதும் அவன் பின்னால் நின்ற பல்லவிக்கு விஸ்வாவின் உறுதியை எண்ணி வியப்பாக இருந்தது. மஞ்சு இன்னும் கொஞ்சம் சத்தமாகத்தான் பேசேன் ப்ளீஸ். இது ஓகே. நீ சும்மா இருக்கும்போது இதே மாதிரி மிஸ்டு கால் பண்ணு. உடனே நான் கால் பண்ணுறேன். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? 1வது நம்பரை 2 முறை அழுத்தினா எனக்கு கால் வரும். உடனே 2 ரெட் பட்டனை அமுக்கி கட் பண்ணிடு சரியா என விஸ்வா மஞ்சுவுக்கு கிளாஸ் எடுக்க பல்லவியால் சிரிப்பை அடக்க முடியாமல் வாய்விட்டு சிரித்து விட்டான். திகைப்புடன் திரும்பிய விஸ்வா பல்லவியை பார்த்ததும் அசடு வழிய நடத்து என்பது போல் கையசைத்தாள். விஸ்வா கூச்சத்துடன் சிரித்து 1 மினிட் பல்லவி என்று கூறிவிட்டு மறுபடியும் மொபைலை காதில் வைத்து பல்லவி தான் வந்துட்டா மஞ்சு என்றான். ஏய் நான் இப்போ ஏன் பயப்படுற? அதான் பல்லவிக்கு தெரியும்னு சொன்னேன்ல. சரி 4 நாளில் வர்றேன். தைரியமாக இரு மஞ்சு ப்ளீஸ். மொபைல் தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு திரும்பியவன் ரொம்ப பயப்படுறா பல்லவி என்றான் வருத்தமாக. அதெல்லாம் போக போக சரியாயிடும். நானும் அவகிட்ட பேசுகிறேன் என்ற பல்லவி குறும்புடன் தலை சாய்த்து ஆமாம் அவளுக்கு ஏது விஸ்வா செல்போன் என்று கேட்கவும் சிரிப்புடன் அவளை ஏறிட்டவன் அது நான் 2 மொபைல் வச்சுருந்ததில் அதில் ஒன்றை மஞ்சுக்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் பல்லவி அவள் காலில் விழுந்து கெஞ்சாத குறைய கெஞ்சி தான் மொபைல் கொடுத்துட்டு வந்தேன் என்றான். அப்போது பேச்சு பல்லவியை சாப்பிட இருவரும் ஹாலுக்கு வந்தனர். சாப்பாடு ஆக்கிட்டேன் பல்லவி அம்மா. 2 பேரும் கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்தாள். ஹாலை அடுத்து இருந்த சமையலறையில் கை கழுவிவிட்டு வந்த பல்லவி பாலா சாப்பிட வரலையா அத்தை என்று கேட்டாள். அவர்கள் இருவரும் சாப்பிட தட்டு வைத்த பேச்சு இல்லைம்மா அவன் கடையில் கணக்கு முடிச்சிட்டு கடையை அடைச்சிட்டு தான் வருவான். நீங்கள் சாப்பிடுங்க என்று சொல்லவும் இல்லாத விஸ்வா சாப்பிடட்டும். நான் பாலா கூட சாப்பிட்றேன். நீங்களும் சாப்பிடுங்க என்றதோடு மட்டுமல்லாது வம்பாக பேச்சியை அமர வைத்து சாப்பாடை பரிமாறினாள். பேச்சியும் காய்ந்து போன நெஞ்சில் பல்லவியின் இந்த மாற்றமும் பேச்சும் நீர் பார்க்க சந்தோஷத்துடன் சாப்பிட ஆரம்பித்தார். விஸ்வா சாப்பிட்டு முடித்துவிட்டு ரொம்ப தூரம் கார் ஓட்டியது டயர்டாக இருப்பதாக கூறி பேச்சி கொடுத்த பாயை ஹாலில் விரித்து படுத்து கொண்டான். பேச்சி மகனுக்காக அமர்ந்திருந்த அத்தை நீங்களும் படுங்க நானும் பாலாவும் சாப்பிடுகிறோம் என பல்லவி சொன்னதும் இந்த வார்த்தைக்காக பல காலமாக காத்திருந்தது போல ஹாலின் மற்றொரு மூலையில் பாயை போட்டு படுத்து கொண்டாள் பேச்சி. பல்லவி மாற்றுடை எடுத்துக்கொண்டு குளியலறை போய் குளித்துவிட்டு எடுத்துச் சென்ற உடையை அணிந்து கொண்டு கழுத்துக்கு கீழே ஒரு டவலை போட்டுக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். ஹாலில் விஸ்வா பேச்சு இருவரும் நன்றாக தூங்க கழுத்தடியில் கிடந்த டவலை எடுத்து தூர வீசிவிட்டு கடைக்கு செல்லும் படியில் இறங்கி கடைக்கு போனாள். கடையின் வெளிக்கதவு பாதியளவு மூடியிருக்க பாலா அன்றைய வியாபாரத்தை கம்ப்யூட்டரில் அமர்ந்து கணக்கு பார்த்து கொண்டு இருந்தான். பக்கத்தில் இருந்த பையன் ஏதோ அவனுக்கு விளக்கி கொண்டிருந்தான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.